நிகழ்வினுடைய அடுத்த பகுதியாக வருவது தமிழ் நாடகம். செப்பரும் கல்வியும் செல்வமும் வீரமும் முப்பெரும் தேவியர் அருள்வதென்றோ புகழ் மேவிட வாழ்வதும் மேன்மக்களாவதும் தேவியர் மூவரின் கருணையன்றோ. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. சரஸ்வதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி என்ன கலைவாணி, நலம்தானா? அந்த நலம் என்ற சொல்லே என் நாவிலிருந்து வந்ததுதானே பூர்ண நலம். சொல்லிலே நயம் இருக்கிறது, ஆனால் பாவம் உன் முகத்தில் தான் ஒருவித பயம் தென்படுகிறது. நயம் பயம் என்ற சொல்லை மட்டும் கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கப்பால் ஜெயம் என்ற சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான், அதை நீ மறந்து விடாதே. சொல்லிலே செவி காட்டினால் போதுமா, அதற்கு பொருள் வேண்டாமா? நீ கூறியபடி எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின் தானே பொருள். அப்படியானால் எனக்கு பின் தானே நீ. ஒரு காலம் இல்லை, செல்வம் தான் முதலில் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் முதலில் சிறந்தது. போதும், நீங்கள் இருவரும் வீணாக சண்டை போடுகிறீர்கள். இவ்வுலகில் முதலில் சிறந்தது வீரம். உங்கள் இருவர் வாக்குவாதத்திலும் அர்த்தமே இல்லை. முடிவில் வெற்றி பெற போவது வீரம்தான். நாராயண நாராயண. ஆஹா, அடடடடா, என்ன இது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியவில்லை. 3 தேவியருக்கு மட்டுமே இல்லை என்று யாரோ பேசியது என் காதில் விழுந்தது. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் நீங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். உண்மையா? என்ன இங்கே 3 தேவியரும் நாரதரும் ஒன்றாக இருக்கிறீர்கள்? நல்ல வேலை, தாங்களும் வந்து விட்டீர்கள். நாரதரே, நீ இருந்தாலே அங்கு ஒரு கலகமும் பிறக்குமே. நாராயண, என்ன நீங்களும் என்னை கலகக்காரனு கூறுகிறீர்களே? சுவாமி, தாங்கள் கூறுங்கள். இவ்வுலகில் உயர்ந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? செல்வம்தான் முதலில் சிறந்தது. நான் உங்களிடம் போய் அபிப்பிராயம் கேட்டேனே. தாங்கள் தங்கள் பிறந்த வீட்டை விட்டுக் கொடுப்பீர்களா? நாரதரே, தாங்கள் சொல்லுங்கள், உலகில் சிறந்தது செல்வமா? ஆம் தாயே, கல்வி அறிவு இல்லாத ஒருவன் செல்வ சிறப்போடு வாழ்பவனிடம் படித்த புலவன் போய் பாடி புகழ்ந்து பரிசுகள் இன்றும் பெறுகிறான் தாயே. நாரதா, நீ நல்லவன். செல்வ சிறப்பை நன்றாக கூறினாய். இருவரும் கேட்டீர்களா? நாரதா, எங்கே போகிறாய்? பயந்தவன் போல் நடிக்காதே. இல்லை தாயே. போய் பேசாதே. இல்ல இல்ல. புரிகிறதா? புரிகிறது தாயே. நிதானம் தவறி நேருக்கு மாறாய் பதில் சொல்லி திரியாதே. மேலும் கலகத்தை மூட்டாதே. கல்வி செல்வம் இவைகளா சிறந்தது? இந்த மடையன் சொன்னது வீரம்தானே சிறந்தது. படிப்பும் பணமும் பலம் படைத்தவன் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து நெளிந்து வழி விடுவார்கள். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்னாய். நாரதா, எங்களிடமே உன் கலகத்தை மூட்டுகிறாயா? இல்லை தாயே. உண்மையை சொல். நீ யாருக்கும் பயப்படாதே. தீர்க்கமாக பதில் சொல். உலகில் சிறந்தது கல்விதான் தாயே. ஏனெனில் கல்வி அழிய
ஒரு பிறப்பில் கற்ற கல்வி 7 பிறப்பிலும் பலனுண்டு தாயே. நாரதரே, நான் இப்போதே பூலோகம் சென்று அன்றாடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை நாட்டிற்கே அரசியாக்கி இவ்வுலகில் முதலில் செல்வம் தான் சிறந்தது என்பதை நிரூபிக்கிறேன். இல்லாவிட்டால் என் பெயர் லட்சுமியும் இல்லை, எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. உலகை காக்க வேண்டிய நீங்கள் மூவரும் நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இது நன்றாக இருக்கிறதா? அங்கு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் இப்போதே பூலோகம் சென்று பிறப்பினால் ஊமையாக பிறந்த ஒருவனை பேச வைத்து பாட வைத்து கவிஞனாக்கி நாடு போற்றும் பெரும் புலவனாக்கி உலகில் உள்ள செல்வர்களை எல்லாம் அவன் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் சரஸ்வதியும் அல்ல, கலைவாணி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. வருகிறேன். வித்தைக்கு அதிபதியான நீயாவது வேற்றுமையை மறந்து சமரசமாக போகலாம் தானே? நான் மட்டும் எதற்காக பணிந்து போக வேண்டும்? நானும் இப்போதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை மாபெரும் வீரனாக்கி கலைவாணி அருள் பெற்ற புலவனையும் திருமகள் அருள் பெற்ற அரசியையும் அடிமையாக்கி என் அருள் பெற்ற வீரனின் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகளும் அல்ல, பராசக்தி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. நாரதா, உன்னால் வந்த வினையை பார்த்தாயா? முதலில் உன்னை அடக்கணும். முதலில் அவர் மனைவியை அடக்காமல் என்ன அடக்குகிறாராம்? சரி சரி, இவர்கள் போல் நாம் சண்டை போட வேண்டாம். இதற்கு முடிவுதான் என்ன? முடிவு அது நம் கையில்தான். சிறிது வேடிக்கை காட்டுவோம். இந்த மூவரை கொண்டே உண்மையின் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். 3 தேவியரும் பூலோகத்தில் சென்று பிறப்பிலே ஊமையான ஒருவனை பெரும் புலவனாக்குவதும் அன்றாடம் பிச்சை எடுக்கும் ஒரு பெண்ணை ஒரு நாட்டிற்கே அரசியாக்குவதும் எப்போதும் கோழையான ஒருவனை நல்ல பலசாலியாக ஆக்குவதற்கான காட்சிகளை காண்போம். தந்தோம். என் அருளால் நீ பேசும் தன்மை பெற்று பெரும் புலவனாகி உலகில் உள்ள செல்வந்தரை எல்லாம் உனக்கு அடிமையாக்கி இவ்வுலகில் கல்வியே சிறந்தது என்று நிரூபித்து காட்டு. உலகெங்கும் கல்விதான் சிறந்தது என்று உன்னால் விளங்க வேண்டும். என் பூர்ண நல்லாசிகள். பா மா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா. ஓசை, ஒளி, சத்தம், நாதம், எழுத்து, சொல், பொருள், இசை, பண், பாட்டு, கவி, கவிதை, செய்யுள், அறம், பொருள், இன்பம், அன்னை, தந்தை, தெய்வம், ஆசான், பேச்சு, மொழி, பேசும் தன்மை அனைத்தும் வந்துவிட்டது, அனைத்தும் வந்துவிட்டது. தாயே தாயே தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அடுத்த நிகழ்வாக அன்றாடம் பிச்சை எடுக்கும் ஒரு பெண்ணை அரசியாக்கும் நிகழ்வு உங்கள் கண்முன்னே.
தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த ஓய்வு நேர விளையாட்டம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. செல்வாம்பிகை, இன்று முதல் இப்பொழுதிலிருந்து என் அருளால் நீ இந்த நாட்டின் அரசியாகிறாய். நீ இவ்வுலகில் செல்வம்தான் முதலில் சிறந்தது என நிரூபிப்பாயாக. இதற்கு என் நல்லாசிகள். அடுத்த நிகழ்வாக பிறப்பிலே கோழையான ஒருவனை வீரனாக்கும் நிகழ்வு உங்கள் கண் முன்னே. என் அருளால் நீ இக்கண முதல் சர்வ வல்லமை பெற்று உன்னை எவராலும் வெல்ல முடியாத அருளை தருகிறேன். இவ்வுலகில் எந்த சக்தி உன்னை தோற்கடிக்க வந்தாலும் நீ அவர்களை விட சர்வ சக்தி உடையவன் என இவ்வுலகிற்கு உணர்த்துவாயாக. என் நல்லாசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. வீரன் தன் திறமையால் அரசியின் தளபதியாகிறான். அரசி, வீரன், புலவன் மூவரும் ஒன்றாக சந்திக்கின்றனர். இந்நிகழ்வு உங்கள் முன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுள்ளதோ அங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுள்ளதோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? நல்ல பாட்டு, சிறந்த குரல், உயர்ந்த கருத்து. தங்கள் புகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. இப்பாட்டை இயற்றியது நான் தான். இதற்கு இசையமைத்தது இசையமைத்ததும் நான் தான். புலவரே, உமது ஊர்? இதே ஊர். உன் பெயர்? வித்யாபதி. தாய் தந்தையர்? தாய் இல்லை, தந்தையுண்டு. உற்றார் உறவினர்? இல்லை. உமக்கு தொழில்? எமக்கு தொழில் கவிதை. அடுத்து? ஆண்டவன் தொண்டு. இதற்கு முன்? பிறப்பால் ஊமை. பேச்சு வந்தது? கலைவாணியின் அருளால். ஆஹா, நம்பத்தகாதது.
கோழை வீரனான நீ தளபதியாக வீட்டிருக்கும் போது ஊமையான நான் புலவனாக வீட்டிருப்பது ஒன்றும் நம்பத்தகாததல்ல. தளபதியாரே, என் அதிர்ஷ்டத்தின் காரணமோ என்னவோ நான் அரசியான பட்டத்தை ஏற்று தெய்வத்தை தரிசிக்க வரும் வேளையில் தெய்வீக கானம் என் இதயத்தை குளிர செய்தது. அதனால் இப்புலவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். தங்கள் சித்தப்படியே செய்யுங்கள் தேவி. புலவரே, நான் முதலில் கொடுக்கும் விலை மதிப்பில்லாத பரிசு இது, பெற்றுக்கொள்ளும். ஆண்டவனின் தொண்டுக்கு கூலி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. அந்த விலை மதிப்பில்லாத பொருளை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். புலவரே, மீண்டும் கேட்கிறேன், என்னை போற்றி பாட முடியுமா முடியாதா? நானும் மீண்டும் சொல்கிறேன், தாங்கள் இந்த இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? புலவனே, உனக்கு ஆணவம் அதிகம். உன் ஆணவத்தை அடக்கணும். மற்றவர்களை அடக்கி ஆள நினைத்தவர்கள் அதிக நாள் வாழ்ந்ததும் இல்லை, வாழப் போவதும் இல்லை. வீரர்களே, அரசியை பாட மறுத்த இப்புலவரை இழுத்துச் செல்லுங்கள். நில், நானே வருகிறேன். புலவரே, உமது வாழ்வில் கடைசி கட்டத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்கிறேன், என்னை பாராட்டி பாட முடியுமா முடியாதா? நானும் எனது வாழ்வில் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன், நிச்சயமாக உங்களை பாராட்டி பாட முடியாது. என்னை பாராட்டி பாடினால் உம்மை நிச்சயமாக விடுதலை செய்து விடுகிறேன். அரசியே, தண்டனை எதுவாக இருந்தாலும் கொடுக்கும் உரிமை தங்களுக்கு உண்டு. ஆனால் என்னால் தண்டிக்கப்பட்ட ஒருவனை விடுதலை செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை. என்னை நினைவுபடுத்தவே நான் இங்கு வந்துள்ளேன். சபாஸ், சரியான போட்டி. தளபதியாரே, தவறான வழியில் செல்கிறீர். ஆட்சி அதிகாரம் இவை அனைத்தும் என் கையில். அதை தாம் மறந்துவிட வேண்டாம். உம்மால் என்னை என்ன செய்து விட முடியும்? இப்புலவரை இப்பொழுதே விடுதலை செய்து விடுகிறேன். அரசியே, யாரெங்கே? காவலரே, இந்த அரசியையும் அரசியை பாடமாட்டேன் என மறுத்த இப்புலவனையும் கட்டுங்கள். விநாயக பெருமானே, வேலனின் தமையனே, வேதநாயகனின் தலைமகனே, இந்த புதிய பாரதத்திற்கு நீ பிரதி எடுத்தது உண்மையானால் அந்த மாபெரும் காவியம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக புலமைக்கு முதலிடம் கொடுத்தது உண்மையானால் நில். வந்த வழியே பின்னோக்கி செல். என் கல்வி மீது ஆணையிட்டு கூறுகிறேன், வந்த வழியே பின்னோக்கி செல். இப்புலவனை நானே தண்டிக்கிறேன். வீரமல்லா, வித்யாபதி, செல்வாம்பிகை, இன்று முதல் உங்களுக்குள் உள்ள வேற்றுமைகளை விட்டு விடுங்கள். நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்கள். முதலில் மூவரும் ஒன்று சேருங்கள். கல்வி, செல்வம், வீரம் மூன்றுமே ஒரு மனிதனுக்கு தேவைதான். இவ்வுலகில் எத்தனையோ பேரரசுகள் தோன்றின, எத்தனையோ பெரு மன்னர்கள் ஆண்டன. இன்று அவர்கள் எங்கே? அவர்கள் ஆண்ட அரியணைகள் எங்கே? அவை எல்லாம் காலத்தால் அழிந்தன. ஆனால் இன்று கல்வியில் வல்ல கம்பர் வாழ்கிறார், இளங்கோவடிகள் இருக்கிறார், வள்ளுவரின் திருக்குறள் வாழ்கிறது. எனவே இக்காலகட்டத்தில் கல்விதான் முதன்மையானது. கல்வி கற்றால் அனைத்து செல்வமும் வீரமும் இணைந்தே வந்து விடுகிறது. எனவே கல்வி கற்போம், வாழ்வில் உயர்வோம் என்பதை இந்நாடகம் மூலம் உணர்த்துகிறோம்.